ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல சரஸ்வதி சாரி ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இது எங்களோட ஒப்பீனியனை தான் நாங்க தெரிவிக்கிறோம். சரஸ்வதி சாரி டெபாட் கம்பெனி பாத்தீங்கன்னா 1996ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. இவங்களோட பிரைமரி பிசினஸ் என்னன்னா உமன் அப்பேரல்ஸ், அதாவது உமனுக்கு தேவையான சாரீஸ், குர்த்திஸ், லெஹங்காஸ், பிளவுஸ் பீசஸ் மேனுஃபேக்சர் பண்ணி B2B ஹோல்சேலா விற்கிற கம்பெனியா இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். இந்த கம்பெனி 2022ல டோட்டல் இன்கமா 550 கோடி பார்த்திருக்காங்க. 2023ல அது 603 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 அது 612 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி ஒரு பிளாட் மார்ஜின்ஸா தான் டாப் லைன் இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 2022ல 12 கோடியாகவும், 2023ல 22 கோடியாகவும், 2024ல 29 கோடியா உயர்ந்திருக்கு. ஆல்மோஸ்ட் 100% மேல உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் ரேஷியோ பை மார்ஜின் எவ்வளவு இருந்திருக்குன்னா 2.24% 4.83% உயர்ந்திருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸும் 3.79% 6.73% உயர்ந்திருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.67 இருக்கு. இந்த கம்பெனியோட இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 16.95 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் 64.46%. நெட் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ கணிசமா 2022 கம்பேர் பண்ண சொல்லும்போது 2024 குறைஞ்சிருக்கு. இவங்களோட ஆவரேஜ் நெட் சேல்ஸ் பெர் கஸ்டமரா இருந்தாலும் சரி, நெட் சேல்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா இன் யூஸா இருந்தாலும் சரி, டோட்டல் பீஸ் சோல் ஃபார் த இயர்ஸா இருந்தாலும் சரி, ஆல்மோஸ்ட் இயர் ஆன் இயர் ஒரு பிளாட் மார்ஜின்ஸ் அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சரஸ்வதி சாரீஸ் கூட கோ ஃபேஷன் இந்தியா லிமிடெட், சாய் சில்க்ஸ், காலா மந்திரா இருக்காங்க. இந்த கம்பெனியோட இபிஎஸ் இவங்க பிஎஸ்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ரிட்டர்ன் நெட்வொர்க் பெர்சன்டேஜ்ல இவங்க பிஎர்ஸ் பீட் பண்ணிருக்காங்க. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்ல இவங்க லீஸ் பெர்ஃபார்மிங்கா இருந்திருக்காங்க. ரெவன்யூ வைஸ் கம்பேர் பண்ணது இந்த கம்பெனி ஒரு ஸ்மால் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் கம்பெனியா இருக்காங்க. சாய் சில்க்ஸ் அண்ட் கோ ஃபேஷன்ஸ் இவங்களை விட நல்ல பெட்டரா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 12 to 14 ஆகஸ்ட் 2023. இஷ்யூ பிரைஸ் 152 to 160 rupees per ஷேர் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ 104 கோடி, ஆஃபர் ஃபார் சேல் 56 கோடி, ஐபிஓ சைஸ் 160 கோடியா இருக்கு. லாட் சைஸ் 90 ஷேர் 14,400 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. லிஸ்டிங் ஆன் NSE அண்ட் BSE. இந்த கம்பெனியோட இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் 19 ஆகஸ்ட் 2024, அலாட்மெண்ட் டேட் 16 ஆகஸ்ட் 2024, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 19 ஆகஸ்ட் 2024, லிஸ்டிங் டேட் 20 ஆகஸ்ட் 2024 இருக்கு. இப்போ இண்டஸ்ட்ரி ஓவர்வியூ, கம்பெனி ஓவர்வியூ, லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி இருக்க போகுது, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம், வேல்யூ அண்ட் growth இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி பாத்துருவோம். சோ இந்த கம்பெனி இருக்கிற இந்த உமன் அப்பேரல் பிசினஸ் பாத்தீங்கன்னா 5 to 6% CAGR இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அடுத்த 5 வருஷத்துல. சோ இந்த கம்பெனியோட டோட்டல் மார்க்கெட், அதாவது இவங்க இருக்கிற உமன் அப்பேரல் மார்க்கெட் 625 இருந்து 660 பில்லியன் மார்க்கெட் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த கம்பெனிக்கும் ஓரளவுக்கு இந்த ஸ்பேஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இவங்க பியர்ஸுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி நான் பாக்குறேன்னா, தீபாவளி டைம்ல உற்சவ் ஈவென்ட்னு சொல்லி ஒண்ணு நடத்துறாங்க. சோ அந்த உற்சவ் ஈவென்ட் மூலியமாவே 13 to 15% அவங்க ஆனுவல் ரெவன்யூ ரெக்கார்ட் பண்றாங்க. சோ இதனாலதான் வரும் ஃபெஸ்டிவ் சீசன்ல இதே மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எப்பவுமே இந்த கம்பெனியோட பிசினஸ் எப்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னா, மார்ச் டு மே அந்த வெட்டிங் சீசன் டைம்லயும், ஃபெஸ்டிவ் சீசனை செப்டம்பர் டு நவம்பர் டைம்லயும் இவங்களோட ரெவன்யூ 62% இந்த 6 மாசத்துல ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. சோ வரும் காலத்துல இதே மாதிரி உங்க ஃபெஸ்டிவ் சீசன் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி இயர் ஆன் இயர் குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் கொடுத்தாங்கன்னா இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் கண்டிஷன். இவங்களோட ரெவன்யூ growth நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 11% அளவுக்கு தான் பிளாட்டா உயர்ந்திருக்கு. ஆனா ப்ராஃபிட் growth 139%, இபிஎஸ் growth 139% உயர்ந்திருக்கு. காரணம் என்னன்னா, இவங்களோட வால்யூம்ஸ் குறைஞ்சாலுமே அதோட பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கனாலையும், அதே மாதிரி கொஞ்சம் பிரைஸ் விலை ஏத்தின காரணத்தினாலையும் கூட இவங்களோட ப்ராஃபிட் உயர்ந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி மென்ஸ் எத்னிக் வேர் மார்க்கெட்லயும் என்டர் ஆகிறதா இவங்க RHP மென்ஷன் பண்ணிருக்காங்க.
டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.67 இருந்தாலும் இந்த கம்பெனியோட சைஸுக்கு ஏத்த மாதிரி இந்த டெப்ட் வந்து ரொம்ப ஒரு மேனேஜபிள் டெப்டா நான் பார்க்கல, ஒரு ஓகே டெப்டா தான் நான் இங்க பாக்குறேன். இவங்களோட இபிஎஸ் கம்பேர் பண்ணும் பொழுது இவங்களோட ப்ரீ ஐபிஓ பிரைஸ் டு earning ரேஷியோ எவ்வளவு இருக்குன்னா 17.04 இருக்கு. இதே போஸ்ட் ஐபிஓ பேசிஸ்ல அது 20 to 21 டைம்ஸ் earningsல இருக்காங்க. இந்த கம்பெனில இருக்க நெகட்டிவ் நான் என்னன்னு சொல்லி பாக்குறேன்னா, இவங்க தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரால பிசினஸ் இருக்குன்னு சொன்னாலுமே மேக்சிமம் இவங்க ரெவன்யூ வந்து மகாராஷ்டிரால இருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகால ஒரு 17% வந்து இருக்கு. மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு கோல்ஹாப்பூர் ஸ்டோர் மட்டுமே 85% அளவுக்கு இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. சீசனாலிட்டி பிசினஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. ஸோ ஒரு 6 மாசத்துல 62% ரெவன்யூ இவங்க பார்த்தாலுமே அடுத்த 6 மாசத்துக்கு வெறும் 37% அளவுக்கு தான் ரெவன்யூ பாக்குறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஜூன் டு ஆகஸ்ட், டிசம்பர் டு பிப்ரவரி காலத்துல கொஞ்சம் டல் இருக்கிற ஏரியா இருக்கும். அந்த டைம்ல மார்ஜின்ஸ் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா அது ஷேர் பிரைஸ் மூவ்மெண்ட்ல நமக்கு நல்லாவே தெரியும். பினான்சியல் 2024 அண்ட் பினான்சியல் 2023 கம்பேர் பண்ண சொல்லும்போது ரொம்ப பெரிய மார்ஜின் இன்க்ரீஸ் இல்ல, பிளாட் மார்ஜின்ஸ் உள்ள கம்பெனியா இருக்காங்க. நெட் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோவும் குறைஞ்சுக்கிட்டே வருது. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்பொழுது இவங்களோட ஏர்னிங்ஸ் growth, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் growth கம்பேர் பண்ண சொல்லும்பொழுது இந்த சாய் சில்க்ஸ் காலாமந்திரோட வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா எனக்கு தெரியும். 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற growth, அங்க இருக்கிற ரெவன்யூ, அங்க இருக்கிற சேல்ஸ் growth பார்க்கும்பொழுது இவங்க கேட்கிற 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்கிறது கொஞ்சம் அதிகமா நான் பாக்குறேன். இவங்களோட இன்ஃபிளேஷனரி ப்ரெஷர்ஸ்னால கடந்த ஒரு வருஷத்துல இந்த சாய் சில்க்ஸ், காலாமந்திரி எடுத்து பார்த்தாலும் சரி, கோ ஃபேஷன்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, இந்த ஓவராலா டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி கொஞ்சம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்கும், ஆனா மேக்ஸிமம் கொஞ்சம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனியா தான் இருந்திருக்காங்க. பிளஸ் இவங்களோட பிசினஸ் வந்து B2B பிசினஸா இருக்கு, B2C பிசினஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஹை வால்யூம் லோ மார்ஜின் இருக்கிற பிசினஸ்லயும் இருக்காங்க. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாவும் இருக்கு. சோ இந்த கம்பெனிக்கு இப்போ கிரே மார்க்கெட் பிரீமியம் எதுவும் தென்படல. சோ ஏதாவது தென்பட்டுச்சுன்னா நான் எங்களோட கமெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டா வந்து பின் பண்றேன். லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கம்பெனி ஒரு சுமாரான லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பம்பர் லிஸ்டிங் கெயின்ஸ் தரும். மார்க்கெட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே வந்து இருக்கு. 90 ஷேர் 100 ரூபாய் தான் விலை நிர்ணயிச்சிருக்காங்க. அதனால நல்ல லிஸ்டிங்ஸ் வந்து தரும். பங்களாதேஷ்ல சில இஷ்யூஸ் வந்து இருக்கு. அதனால இந்த கம்பெனியும் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டார்ல வந்து இருக்காங்க. அதனால நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கறதுல வந்து கொஞ்சம் மாறுபடுறேன். ஒரு சுமாரான லிஸ்டிங் கெயின்ஸ் இல்லைன்னா ஒரு மியூட்டல் லிஸ்டிங் கெயின்ஸ் தான் இந்த கம்பெனி வந்து தரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்போர்ட் பிசினஸ் கூட இந்த கம்பெனிக்கு கிடையாது. வேல்யூ அண்ட் growth இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இவங்களோட மார்ஜின்ஸ் பிளாட்டா இருக்கு. இன்ஃபிளேஷனரி பிரஷர்னால இன்னும் ரூரல் டிமாண்ட் பிக்அப் ஆகல. சோ ரா மெட்டீரியல் பிரஷரும் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து நல்லாவே தென்படுது. B2B பிசினஸ்ல இருக்காங்க, ஹை வால்யூம் லோ மார்ஜின் பிசினஸ்ல இருக்காங்க, சீசன் பேஸ் பிசினஸாவும் இருக்கு. 6 மாசத்துக்கு 60% இவங்க வருஷத்துல சம்பாதிச்சிருக்காங்க. மீதி 6 மாசத்துக்கு வெறும் 30% அளவுக்கு தான் ரெவன்யூ வந்து இருக்கு. பிளஸ் இவங்களோட வர ஃபெஸ்டிவ் சீசன்ல உற்சவம் மூலியமா இவங்க நிறைய ரெவன்யூ அண்ட் நிறைய ப்ராஃபிட் பார்த்தாலுமே அடுத்த வர காலகட்டத்துல இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கண்காணிக்கிறது ரொம்பவே வந்து கரெக்டாவே வந்து இருக்கும். ஏன்னா நம்ம பாக்குறது இயர்லி பினான்சியல்ஸ் தான், குவார்டர்லி பினான்சியல்ஸ் கிடையாது. அது மட்டும் இல்லாம 5 to 6% அளவு தான் அடுத்த 5 வருஷத்துல இவங்களோட செக்டார் growth ஆக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஃபேன்சி பிசினஸும் கிடையாது. 21 டைம்ஸ் வேல்யூவேஷன்ங்கிறது இவங்களோட பிளாட் மார்ஜின்ஸை பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஜஸ்டிஃபைடா இல்லையோன்னு சொல்லி எனக்கு தோணுது. பிளஸ் ரீசென்ட் டைம்ல நீங்க இந்த கோ ஃபேஷன்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம சாய் சில்க்ஸ், காலாமந்திர் எடுத்து பார்த்தாலும் சரி, அவங்களோட மார்ஜின்ஸ் எல்லாமே பிளாட்டா இருக்கு. பிளஸ் கடந்த ஒரு வருஷத்துல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் 2 ஸ்டாக்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கோட கேட்டகரி வந்து வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரியில் நான் வைக்கிறேன். சோ வேல்யூ இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, growth இன்வெஸ்டராலும் சரி, இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். போஸ்ட் ஐபிஓல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம முடிவெடுக்கிறது கரெக்டா இருக்கும். மார்க்கெட் கண்டிஷன் கொஞ்சம் சொதப்பிச்சுனாலும் இந்த மாதிரி ஸ்டாக் வந்து மியூட்டல் லிஸ்டிங் இல்லைன்னா ஐபிஓ பிரைஸ் கீழையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குனால இப்போதைக்கு இந்த கம்பெனி வெயிட் அண்ட் வாட்ச் கேட்டகரியில நான் வைக்கிறேன். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை நீங்க அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.